எம்எஸ்கே லைஃப் கிளி ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒரு கதையை உள்ளடக்கமாக வைத்துள்ளது. அந்த கதையில் உணர்ச்சிகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் நாம் கேள்விப்படும் பொழுது நம்மளுடைய மனம் என்கின்ற அறிவினுடைய தொகுப்பில் அந்த வார்த்தையோடு ஒட்டிய கதையும் அதை ஒட்டிய உணர்ச்சியும் நம்மை தாக்குகிறது. அதனால தான் சில வார்த்தைகள் மிகப்பெரிய ஒவ்வாமை என்கின்ற ஒத்துவராமையை உருவாக்கி விடுகிறது. பல வார்த்தைகள் போரிடும் அளவுக்கு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போரிடும் அளவுக்கும் வீட்டுக்கும் மிகப்பெரிய சண்டையிடும் அளவிற்கு அந்த வார்த்தைகள் மாறி உள்ளது. அந்த வார்த்தைகளுக்கு பின் ஒவ்வொரு மனிதனும் ஒரு கதையையும் உணர்ச்சியும் அது சார்ந்த ஒரு பொருள் வியாக்கியானத்தையும் வைத்துள்ளார்கள். ஆக வார்த்தைகளை பயன்படுத்தும் போது பொதுமைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள், உணர்ச்சிகளை தூண்டாத வார்த்தைகள், அதே சமயத்தில் கதையை உள்ளடக்காத வார்த்தைகளை கண்டுபிடித்து பேசுவது அல்லது பரிமாறுவது அல்லது உறவுக்குள் ஒரு இணைப்பை ஏற்படுத்துவதுதான் மிகப்பெரிய உளவியல் ரீதியான வாழ்வியல் முறையாக உள்ளது. ஆகவே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கதை உணர்ச்சி உள்ளது. அந்த உணர்ச்சி கதை அடிப்படையில் நாம் அந்த வார்த்தையை வியாக்கியானப்படுத்திக் கொள்கிறோம். அது நமக்கு அறியாமலே நடைபெறுகிறது. சிலருடைய வாழ்க்கையில் சிறு வார்த்தைகளினால் குடும்பம் பிரிந்த வரலாறும் உண்டு, சிறு வார்த்தைகளால் குடும்பம் இணைந்த வரலாறும் உள்ளது. ஆகவே வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு சைக்கோ லிங்குஸ்டிக் என்கின்ற உளவியல் சிகிச்சையை நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். அதேபோல் பல்வேறு நிறுவனங்களில் உள்ள தொழில் சார்ந்த தொழிலாளர்கள் அல்லது மேலாண்மை சார்ந்த மேலாண்மை சார்ந்தவர்கள் இவர்களுக்கான வார்த்தை அமைப்புகளை எவ்வாறு பயன்படுத்துவது, அந்த வார்த்தைகளுக்கு பின் இன்ன உணர்ச்சிகள் உளைச்சல் உள்ளது என்பதை கண்டறிந்து மாற்றுவதுதான் எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் சைக்கோ லிங்குஸ்டிக் தெரப்பியினுடைய சிறப்பம்சமாக உள்ளது.